விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் பயணிகளுக்கு 610 கோடி ரூபாய் டிக்கெட் கட்டணத்தை இண்டிகோ நிறுவனம் திருப்பி அளித்துள்ளது. விமான நிலையங்களில் சிக்கிய 3000 லக்கேஜுகள் திருப்பி ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விமான சேவை 95 விழுக்காடு சீரடைந்துள்ளதாக கூறியுள்ள இண்டிகோ நிறுவனம் வரும் 10ஆம் தேதிக்கும் முழுமையாக இயல்பு நிலை திரும்பும் என்றும் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் மனிதர்கள் வனவிலங்கு மோதலை தடுக்க தமிழ்நாடு அரசு குழு அமைத்துள்ளது. வால்பாறையை அடுத்த ஐயர்பாடி தேயிலை தோட்ட குடியிருப்பில் 5 வயது சிறுவனை சிறுத்தை தாக்கி கொன்றது. இந்நிலையில் மனிதர்கள் வனவிலங்கு மோதலை தடுக்க தலைமை வன காப்பாளர் ராமசுப்பிரமணியன் தலைமையில் 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழு வால்பாறை தேயிலை எஸ்டேட் பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் திறம்பட செயல்படுத்தப்படுவதை கண்காணிக்கவும் அதனை உறுதி செய்யவும் நிலைமைகளை மதிப்பீடு செய்து குறிப்பிட்ட பரிந்துரைகளை வழங்கும். இக்குழு தனது அறிக்கையை 2 வாரங்களுக்குள் அரசிடம் சமர்ப்பிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோட்டில் தவேக தலைவர் விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கு 2 இடங்களை தேர்வு செய்து அனுமதி கேட்கப்பட்டிருப்பதாக செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் வரும் 16ஆம் தேதி தவேக தலைவர் விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பியிடம் மனு அளித்த கட்சியின் நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் மற்றும் நிர்வாகிகள் 30,000 பேர் வரை வருவார்கள் என தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன் 2 இடங்களை தேர்வு செய்து காவல்துறையிடம் அனுமதி கேட்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நாங்கள் எச்சரிக்கையாகவே மாற்றிடம் ஒன்றை தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டு அதற்கான கடிதங்களை கூடுதலாக நாங்கள் தருகிறோம். ஆகவே இந்த கூட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த பகுதியில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அவருடைய சுற்றுப்பயணம் என்பது தமிழ்நாட்டில் 1 மாத காலத்திற்கு பிறகு எழுச்சி பயணமாக அந்த பயணம் அமையும். பிலிப்பைன்ஸில் நிகழ்ந்த சாலை விபத்தில் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மருத்துவ மாணவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இருசக்கர வாகனத்தில் சென்றபோது விபத்து நேரிட்டுள்ளது. மருத்துவ மாணவரின் உடலை சொந்த ஊர் கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் உதவ வேண்டும் என்று குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். போதைப் பொருள் வழக்கில் சினிமா தயாரிப்பாளர் தினேஷ் ராஜ் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னையில் போதைப் பொருள் சப்ளை செய்ததாக திரைப்பட இணை தயாரிப்பாளர் சர்ஃபுதீன் உள்ளிட்ட 3 பேரை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். சினிமாவில் உள்ள பல முக்கிய நபர்களோடு சர்ஃபுதீனுக்கு பழக்கம் உள்ளதால் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் சினிமா தயாரிப்பாளரான தினேஷ் ராஜ் என்பவரை கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் பிளாக்மெயில் என்கின்ற படத்தை விநியோகம் செய்துள்ளதுடன் தற்போது லவ் ஓ லவ் என்ற திரைப்படத்தை தயாரித்து வருவதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து குறித்து விசாரணை நடத்த அமைக்கப்பட்டுள்ள குழு அடுத்த வாரம் அமெரிக்கா செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வாஷிங்டன் மாகாணத்தில் உள்ள அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு வாரியத்தில் நடைபெறவுள்ள ஆலோசனை கூட்டத்தில் விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங்கின் அதிகாரிகளும் கலந்து கொள்வார்கள் என்று கூறப்படுகிறது. கோவாவில் பிரபல நைட் கிளப்பில் எரிவாயு சிலிண்டர் வெடித்து 25 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. வடக்கு கோவாவில் உள்ள அர்போரா பகுதியில் நிகழ்ந்த சம்பவத்தில் 14 ஊழியர்கள் உட்பட 25 பேர் உயிரிழந்ததாக கோவா போலீசார் தெரிவித்துள்ளனர். சுற்றுலா பயணிகள் 4 பேர் இறந்ததாகவும் 7 பேரின் உடலை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தனர். காயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கேரள மாநிலம் மலப்புரத்தில் 4 வயது சிறுமியை தெருநாய் துரத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
மலப்புரம் மாவட்டம் ஆதவநாடு பகுதியில் வீட்டின் முன்பு நின்று கொண்டிருந்த 4 வயது சிறுமியை தெருநாய் துரத்தி தாக்கியது. உடனடியாக சிறுமியின் தாத்தா ஓடி வந்து நாயை விரட்டினார். இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஆஷஸ் தொடரின் 2வது டெஸ்டில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தி ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் ஆஸ்திரேலியா 2-0 என முன்னிலை பெற்றுள்ளது. முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து 334 ரன்கள் குவித்த நிலையில் ஆஸ்திரேலியா 511 ரன்கள் குவித்தது. 2வது இன்னிங்ஸில் இங்கிலாந்து 241 ரன்களில் ஆல் அவுட் ஆன நிலையில் தொடர்ந்து விளையாடிய ஆஸ்திரேலிய அணி 2 விக்கெட் இழப்புக்கு இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. இசையமைப்பாளர் பலாஷ் மிச்சல் உடனான தனது திருமணம் ரத்தானதை கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா உறுதி செய்துள்ளார். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி வீராங்கனை ஸ்மிருதி மந்தனாவுக்கும் இசையமைப்பாளர் பலாஷ் மிச்சல் என்பவருக்கும் கடந்த மாதம் திருமணம் நடைபெறுவதாக இருந்தது. இந்நிலையில் ஸ்மிருதியின் தந்தைக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டதால் திருமணம் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டது. ஆனால் வேறு காரணத்தால் திருமணம் நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் திருமணம் ரத்தானதை இன்ஸ்டாகிராமில் ஸ்மிருதி மந்தனா உறுதி செய்திருக்கிறார். தனது தனிப்பட்ட விஷயங்களுக்கு மதிப்பளிக்குமாறு மந்தனா வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதனிடையே பலாஷ் மிச்சலும் திருமணம் ரத்தானது தொடர்பாக பதிவிட்டுள்ளார். அதில் தன்னை பற்றி தவறான தகவல் பரப்பும் நபர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என எச்சரித்துள்ளார்.